தெரிவிச்சுக்கிறேன். கடவுளா இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்ற இனத்தை சேர்ந்த அத்தனை பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். மக்கள் தலைவா இந்த கதையை முத ரங்கநாதன் சார் மூலியமா எஸ் சந்திரசேகர் சொன்னேன். அவரு எப்படிங்க இது உங்களுக்கு இவ்வளவு தைரியம் அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா அந்த கதை ஒரு 10 ரூபா பாட்டில் மேட்ரு. அப்போ வேற அந்த 10 ரூபா ஒரு பிரில்லியமா இருந்தது. பல மணி நேரம் சந்திரசேகர் சாரும் நானும் வந்து இந்த கதையை ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி அதில் பல சீன்கள் அவரது சொல்லி, அதுலேயும் ஒரு முக்கியமாக ஆச்சரியமான ஒரு விஷயம், ஹீரோவை எதிர்த்து 2 எதிர் துருவங்கள் ஒன்று சேர்றாங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது, சார் இது எப்படி சார் லாஜிக்கே இல்லையா சார் அப்படின்னு. அதெல்லாம் அரசியலில் நடக்கும் அப்படின்னாரு. அது மாதிரி இப்போ சில விஷயங்கள் பேச்சுவாக்கில் வந்துச்சு. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு டைட்டில் மக்கள் தலைவான்னு அவர் தான் சூஸ் பண்ணார். அவருக்கு ரொம்ப இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் சில காரணங்கள்னால அவரால் நடிக்க முடியலை. அதுக்கு காரணம் சில விஷயங்கள், அது இங்கே சொல்ல முடியாத ஒரு சூழல். இருந்தாலும் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த கதை யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது, அரசியல் அப்படின்னு பார்த்துட்டா அதில் ஒரே ஒருத்தர் அவர் ராரா ரவி சார் தான் அப்படிங்கிறது எனக்கு மனசில் பட்டு அவரை தேடி போய் இந்த கதையை சொல்லும்போது என்னை மேலே எங்களையும் பார்த்துட்டு அரசியல் தலைவர்கள் அத்தனை பேர் கூடயும் நான் பழகிருக்கேன். அரசியல் அத்துப்படி எனக்கு தெரியாத, எனக்கு புரியாத சில விஷயங்களும் எப்படி ஒன்னால யோசிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் பண்றேன் அப்படின்னாரு. சார் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றேன் சார் அப்படி இப்படின்னு அவர்கிட்ட சம்பளத்தை குறைக்கிறதுக்கு விட்ட போட்டேன். யோ இந்த கதை ஓடி கொட்ட போகுது அப்புறம் என்ன அப்படின்ட்டாரு. அவர் வாக்கு புண்ணாகட்டும் போட்டேன். அவரு சீன்ஸு அவர் அப்படியே கோலம் போட்டார். அவரு மிக பிரமாதமா நான் என்ன நினைச்சேனோ அதை கல்லு டாப் டக்கரா இருக்கு. அவரு எங்க அப்பா ரத்த கண்ணீர் எடுத்தாரு, அவர் ஒரு வித்தியாசமா எடுத்தாரு. அதே மாதிரி நீங்க அப்படி எடுக்கிற அப்படின்னா, ஐயோ என்ன சார் இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரெண்டாவதா அடுத்தது ஹீரோ யாரு அப்படின்னு யோசிக்கும் போது மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தேன். ரங்கநாதன் சார் தான் அப்பயும் சொன்னாரு, இந்த ப்ராஜெக்டுக்கு மூவ் பண்ணதுக்கு காரணமே அவர் தான். அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். நீங்க ரவிமரியாவுடைய அரசியல் மேடைகள் பேச்செல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. இல்லையா சார் அப்படின்னு. என்னங்க அரசியல் கதை பண்றீங்க, அரசியல் மேடை பேச்செல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு. எங்க சார் ஸ்கிரிப்ட்லேயே இருக்க நேரம் பத்தல அப்படிங்கும்போது பாருங்க அப்படின்னாரு. யூடியூப் பார்த்தேன். ஐயோ தலைவர் பின்றானே, இந்த கேரக்டருக்கு இவர் தான் பொருத்தம் அப்படின்ட்டு அவரை தேடி போனா அவர் என்ன சொல்றாரு, ஏன் தலைவா நல்லாதானே போகுது என் வாழ்க்கை, எதுக்கு இந்த நடக்கலாம் அப்படின்னாரு. இல்லை சார் கதையை கேளுங்க சார், கேட்டுட்டு முடிவு சொல்லுங்க அப்படின்னு. ஏங்க ஹீரோன்னு இழுத்துக்கிட்டு ஏதாவது என் வாழ்க்கையில சூனியம் பண்ணி விட்டுறாருங்க அப்படின்னாரு. நான் சார் ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க அப்படின்னேன். சரி 1/2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் டிஸ்கஷன் போச்சு. கதையை கேட்டுட்டு இது கதையின் நாயகன் சொல்லுங்க, ஹீரோன்னு சொல்லாதீங்க அப்படின்னாரு. அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு இயக்குனர் மட்டும் இல்ல, ஒரு கிரியேட்டிவர் கூட. அதனால அவரு வந்ததுல இந்த கதையை அதாவது படம் பார்த்தவங்க 2 மணி நேரம் போர் அடிக்காம போகுதுங்க, எப்படி போச்சுனே தெரியல அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் தான். அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மனசுல வச்சு பண்ணலன்னு சொல்றீங்க, இந்த சீனுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. 1 போனீங்க, நம்பர் 2 யாருன்னீங்க. எனக்கு என்ன பதில் சொல்ல தெரியல. உண்மையை சொல்லுங்க, சொன்னா விட்டுறோம், சொல்லலைன்னா நான் கேரக்டர் தூக்கிறோம். இப்ப யோசனை பண்ணுங்க, சொன்னா ஆமாங்கன்னு சொல்லி தூக்கிட்டா சிக்கல், இல்லைன்னு சொன்னாலும் தூக்கிடுவாங்க மாதிரி. ஆமா சார் நான் ஒத்துக்கிட்டேன், நான் ஒரு நடிகர் மாதிரி, பட் தப்பா காட்டலையே சார் அப்படின்னு சொன்ன பிறகு விட்டாங்க. அப்போ அவரு ராகவன் அப்படின்னு நினைக்கிற அந்த தேர்தல் அதிகாரி தாய்மொழிங்கிற ஒரு படம், தாய்மொழிங்கிற ஒரு படத்துல ஒரு பஞ்சாயத்து சாட்சி சார்ல உட்காந்து மன்சூர் அலிகான் வருவாப்புல வில்லன். மன்சூர் அலிகான் வரும்போது பஞ்சாயத்து தலைவர்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க. அப்ப நான் ஒரு டைலாக் போட்டிருந்தேன். கூட்டத்தில் ஒருத்தர் பேசுறான்,
சட்டசபையில முதலமைச்சர் வரும்போது சபாநாயகர் எந்திரிச்சு நிக்கிற மாதிரி இவங்க பாருங்க பஞ்சாயத்து தலைவரே எந்திரிச்சு நிக்கிறான்னு போட்டேன். லேடி 3 பேரு வைக்கலாம், அந்த சீனை தூக்கணும் அப்படின்னாரு. அந்த டைலாக் எல்லாம் நான் அதை மட்டும் கேட்கிறேன், லேடி எதுக்கு மாசு? இல்ல நீங்க வந்து தப்பா எழுதிருக்கீங்க. என்ன எழுதிருக்கீங்க? சட்டசபையில முதலமைச்சர் அப்ப வந்து ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் வரும்போது சபாநாயகர் எந்திரிச்சுக்க மாதிரி சபாநாயகரை நீங்க அசிங்கப்படுத்துறீங்கன்னாரு. இப்ப நான் சொன்ன இந்த மட்டும் சபாநாயகரை நான் அசிங்கப்படுத்தல, சபாநாயகர் அவரே அசிங்கப்படுத்திக்கிட்டாரு. இது நாட்டுல நடந்துச்சா இல்லையான்னு கேட்டுமே ஆர்கியூ பண்றாங்க. இல்லம்மா, நாட்டுல என்ன நடந்துச்சோ அதை சொல்லியிருக்கேன். நடக்கிறத சொன்னீங்கன்னா கட் பண்ணும் போது அந்தமா உணர்ச்சி வசப்பட்டு இல்ல நீங்க இப்படி விட்டா ஜெயா கோச்சுக்கோ அப்படின்னா, அதாவது அந்த அம்மாவுக்கு ஃப்ரெண்டு போருக்கு ஜெயா கோச்சுக்கோ அப்படின்னா அதை அப்படியே எழுதி கொடுங்க தூக்கிங்க அப்படிங்க. அதை மட்டும் எழுதி கொடுக்க சொல்றீங்கன்னாங்க. சொல்லிட்டு கடைசியில் இதை மட்டும் எடுத்துருக்கோ, ஏற்கனவே 6 கட்டு கொடுத்துருக்கோம்ல அந்த கட்டை வேண்டாம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. இதை மாதிரி நிறைய சென்சார்ல அரசியல் படங்கள்லாம் பிரச்சனை வரும். ஒவ்வொரு அரசியல் சார்ந்தவர்கள் நிறைய பேர் சென்சார் உறுப்பினர்களா இருக்காங்க. நாம சாமர்த்தியமா சொல்ற பதில்கள்லையும் அதுல வந்து அவங்க வந்து பதில் சொல்ல முடியாம விட்டாங்க. இதுதான் உண்மை. நம்ம வந்து பேசாம அமைதியா சரி சார் அந்த கட் நாங்க கட் பண்ணிடுறோம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிடுது. எந்த சீனா இருந்தாலும் உதாரணம் வச்சுக்கோங்க, இந்த சீனை நீங்க தூக்கல இந்த நாட்டில் நடக்கலையா அப்படின்னு நீங்க கேள்வி கேளுங்க. இப்படி எல்லாம் கேள்வி கேட்டோம்னா இத பண்ற நிச்சயமா தப்பிச்சு வந்துடும். பல பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இன்னைக்கும் நம்ம மனசுல இடம் பிடிச்சிருக்க நடிப்பு அரக்கன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சார். அத வயசானாலும் இன்னைக்கும் இளமையா இருக்கக்கூடிய ராதா ரவி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, அப்புறம் யூடியூபர்ஸ், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற யூடியூபர்ஸ்க்கு என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த படத்திற்கு இங்கே தலைமை தாங்க வந்திருக்கும் அன்பனன் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும், எஜிபிடி சென்டர் செல்லுமணி அவர்களுக்கும், மேலும் இதில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும், ஏன்னா பழகருப்பு என்ன இருக்காரு, நாஞ்சிலா இருக்காரு, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, கேமராமேன் பற்றி நான் தனியாக பேசுறது எதுக்குன்னா, இஸ் அ சூப்பர் கேமராமேன். அதாவது இப்போ சின்ன படங்களை இவன் எப்படி எடுக்கிறான்னு என் மேக்கப் மேன் குமார் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேன். எப்படின்னா எடுக்கிறான் இவனை லைட்டே இல்லை. அப்புறம் கேட்டால் இவன் மலையாள படத்துலேருந்து வந்திருக்காரு. மலையாளத்தில் லைட்டே கிடையாது. அவனுக்கு ஆச்சரியமா பார்த்துருப்பான் இந்த லைட் எல்லாம். இப்படிலாம் லைட் இருக்க போல இருக்கு. அது மாதிரி ஒரு சூப்பர் ஆள். ஆனால் மியூசிக் டைரக்டர் வந்து நான் இங்கே தான் வந்து பார்த்தேன், பாட்டு கேட்டேன். ஒரு எதிர்காலத்தில் நல்ல பெரிய ஆட்களாக மக்கள் தலைவர் படத்திலிருந்து டைரக்டர் ஆகட்டும், இந்த மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், இந்த கேமராமேன் ஆகட்டும், அவங்கெல்லாம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் இதில் என்னுடைய நல்ல நண்பர் ரவிமரி அவர்களுக்கு, அதான் அவர் சொல்கிற கதையின் நாயகன் இல்லையா, மூவ் பண்ணுறது ஒன்றை வச்சு தனியாக மூவ் பண்ணுறது. ஏன்னா நீ தான் ஒரு இழிச்ச வாயா அந்த படத்தில் உன்னை வந்து நான் கெடுத்து உன்னை முதலமைச்சராக கொண்டாடுறேன்றதான் கதை. அப்போ நீ எப்படி நீ வந்து வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுலே இழிச்ச வாயம் நீ தான் இந்த படத்தில். உனக்கு ஒன்றுமே தெரியாமல் நீயே முதலமைச்சர் ஆகிடும் போது உண்மையில் இது தேர்தலுக்கு முன்னாடியே விட வேண்டிய படம். நான் சொன்னேன், அந்த தேர்தலுக்கு முன்னாடி விடலாம், இந்த படத்தை விட்டா நல்லா போகுண்டான்னு. இல்லை நான் கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு சொன்னார். உனக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்தாலும் இது ஓடும், தேர்தலுக்கு முன்னாடி வந்தாலும் ஓடும். ஏன்னா கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கான். அதில் யாராலையும் சால்வ் பண்ண முடியாது. இந்த கவர்மெண்ட் சொன்னாலும் தப்பு. அது நான் ஏன்னா இதில் அவ்வளோ அருமையாக எல்லா சீன்ஸுமே அவர் ஒவ்வொரு எனக்கு கதை சொன்னார் பாருங்க. வந்து சொல்லும் போது எவ்ரி சீன் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் நடந்ததுயா, இதெல்லாம் நடந்ததுயான்னு அதையும் வச்சிருக்காங்க. அதனால்
அவன் ரொம்ப நல்ல மாதிரி தெரியும், நல்லவனே கிடையாது எனக்கு தெரிஞ்ச. ஏன்னா அவன் நான் பார்த்தது வந்து அங்கே தேட்டரில் ஒரு சீன் செஞ்சான், இந்த அப்பாவி பையன் அவன் செஞ்சான். அப்போ பார்க்கும்போது நாங்கள்லாம் உட்காந்துருப்போம், இவன் தனியாக செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ நினச்சிக்கிட்டேன் இவன் அப்பாவி கிடையாது, இவன் எல்லாரையும் ஏமாத்துறான்றது நல்லா தெரிஞ்சது. எங்களெல்லாம் ஏமாற்றி தான் கூப்பிட்டு போயிட்டான், இல்லைன்னா நம்மளெல்லாம் அவ்வளோ சீக்கிரமா ஏமாற்ற முடியாது. பேசின காசுலேருந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சான், அப்புறம் கொஞ்சம் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் குறைச்சிட்டான். இதுக்கப்புறமும் விட்டுட்டு போக முடியாதுல்ல நம்ம. ரொம்ப புத்திசாலி, ரொம்ப பெரிய வெரி பிரெயினிச்சர். அவனை நம்பி இப்போ படம் போட்டிருக்காரு, கவிதாலயம் சரவணன் சார் போட்டிருக்காருன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா இந்த படம் வந்துடும். ஆனால் பணம் வரும்போது நீங்கள் தயவு செய்து இவனை தனியாக தூக்கிட்டு போய் உட்கார வச்சு வாங்கிடுங்க, இல்லைன்னா உங்ககிட்ட இருந்து குறைச்சிடுவோம். எங்களெல்லாம் குறைச்சி தான் வந்தாங்க. அதனால பார்க்கறதுக்கு அப்பாவிமா இருக்கும், அப்பாவி கிடையாது. அதனால இது ஒரு நல்ல படம். இந்த மக்கள் தலைவர் வந்து நாஞ்சில் சம்பத்தனோட தான் நான் ஒர்க் பண்ணேன். எப்படி நீ உங்களுக்கெல்லாம் கதை சொன்னியா, சீன் சொன்னியா நீன்னு கேட்டேன். எல்லாருக்கும் சொல்லி தான் நான் கூப்பிட்டுருக்கேன். நான் கிடையாது, ஏன் ஆச்சரியமா இருக்குது. இவங்கெல்லாம் நம்பி வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம். எப்படி நம்ப வச்சான்னு தெரியல, அதில் தான் நான் பாராட்டுறேன். அதே மாதிரி இப்போ இதில் எல்லாரையுமே சொல்கிறேன், ரவி மரியா இஸ் டன் அ குட் ஜாப். ரவி மரியா கிளாஸ் சென்டர் ஆஃப் ஆக்சஸ் தான், அவனை சுற்றி தான் எல்லாரும் நாங்கள் வரோம். பட் அவனை இந்த வழிக்கு கெடுக்கிறதே நான் தான். அதனால எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா நம்ம செய்கிற விஷயத்தை போய் இப்போ படத்தில் செய்ய சொல்கிறாங்க. ஏன்னா நான் அவர்கிட்ட நானாக இருந்தால் கூட இப்படி தான் சொல்லியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி எலெக்ஷன் வந்துருச்சு. அவன் பயந்தான். ஏன் பயந்தான் தான் எனக்கு தெரியல. அவன் நினச்சா ரெகுலர் ஃபார்மெட்டில் வரும்னு நினச்சான். இது இர்ரெகுலர் ஃபார்மேட்டில் வந்த உடனே, தேர்தல் முடிஞ்சு இர்ரெகுலர் ஃபார்மேட்டில் வந்த உடனே அவன் கொஞ்சம் தெம்பாயிட்டான். இப்போ நம்பி படத்தை ரிலீஸ் பண்ணான். பாருங்க, ஒரு படத்தில் சென்சார் ஆகலைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து போடலையே ப்ரொஜெக்ஷனு. அந்த அளவுக்கு ஒரு முதல்ல எடுத்தோடனே எதிர்ப்பு தான்டா உனக்கு. முதல் வெறும் ப்ரொஜெக்ஷன் தேட்டரில் ஆரம்பிக்கிற விஷயம் ரெகுலர் தேட்டர் வரைக்கும் போகுது உனக்கு. நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த படம் பார்த்தாங்கன்னா நம்மள சொல்கிறாங்களோ இல்லை நம்மள சொல்கிறாங்களோ, சர்வ கட்சி கூட்டமும் ஒன்று வந்து தேடுவாங்க. படத்துக்கு எங்கள் மேலாம் கேஸ் வந்தாலும் வந்துடும். ஏன்னா எங்கேயும் ஒரு இடத்துல எதையோ ஒன்று பேசியிருக்கோம். அப்போ எங்கேயும் ஒரு இடத்துல கேஸ் வரும். கேஸ் வராமல் இருந்தால் நல்லது. ஆச்சரியம் இருக்கு, அவ்வளோதான். ஆனால் இவன் பரவாயில்ல, இவனுடைய சைஸுக்கு எங்கே வேணாலும் போய் ஒழிஞ்சுக்கலாம், எவனும் கேட்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தாலும் இவன் ஒரு டைரக்டர் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு சாதாரணமான ஆள் மாதிரி தெரியும். அதனால இவன் தப்பிச்சுக்கலாம். பட் நாங்களாம் மாட்டிக்குவோமேன்றதான் எனக்கு பயம். முகம் தெரிந்தவர்கள்லாம் நிச்சயமாக மாட்டிக்குவாங்க. இதில் ரொம்ப பிரமாதமாக படம் வந்திருக்கு. படத்தை பாருங்கள். ஆனால் தேட்டரில் போய் பாருங்க. இதை ரொம்ப சொல்லி அழுத்து போயிட்டு இந்த இடத்துலையே 100 தடவை சொல்லிட்டேன். தேட்டரில் போய் படம் பாருங்க, தேட்டரில் போய் படம் பாருங்க. இந்த படம்லாம் தேட்டரில் பார்த்தா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் த தேட்டர், ஆடியன்ஸ்கிட்ட தான் கிடைக்கும். அதனால சொல்கிறேன், தேட்டரில் போய் படம் பாருங்க. இங்கே வந்து அத்தனை பேரும் வாழ்த்து வந்திருக்குமோ அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, ரவிமரியாக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்களை கூறி, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இவ்வளோ பேருடைய வாழ்த்தும் ரவிமரியாக்கும் உண்டு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த படம் வந்து ஆரம்பிச்சதே வேற ஒரு மாதிரியான ஒரு நடிகர்கள் ஒரு சூழல். என்னுடைய குருநாதர் எஸ்எஸ்சி சார் வந்து இதில் நடிக்கணும் அப்படின்னு ராம்தேவ் கேட்டார். அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் கதை சொன்னோம். முதல்ல அவர் ஓகேனார். இருந்தாலும் நான் ராம்தேவ்கிட்ட சொன்னேன், இது வந்து இப்போ ஓகே, இது சரியாக வராது, அதில் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை முயற்சி பண்ணுவோன்னாரு. அது கடைசியில் அவர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதான் உண்மை. அதுக்கப்புறம் யார் நடிக்கலாம், எங்கள் டைரக்டருடைய கேரக்டரில் யார் நடிக்கலாம்னு கேட்குறப்ப நான் சொன்னேன், இது ராதாரவி சார் மட்டும்தான் நடிக்க முடியும். அப்போ கேட்டார், ஹீரோ யார் நடிக்கலாம், வேற யாருமே நடிக்க முடியாது. அமாவாசை சத்யராஜ் மாதிரி ஒரு கேரக்டரு, அது இன்னைக்கு ரவிமரியா மட்டும்தான் பொருத்தும் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இன்னைக்கு பொருந்தி வந்து ஒரு நல்ல படமாக வந்திருக்குறது மட்டும் உண்மை.
ராம்தேவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது தான் நினைச்சதை சாதிப்பார். யார் பாதிக்கிறாங்களோ இல்லையோ அவர் பாதிக்காம சாதிப்பார். அது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 2 படம் எடுத்திருக்காரு, பாக்யராஜ் சார் கூட நடிச்சிருக்காங்க. அந்த தைரியத்தில் தான் அவர் ஷூட்டிங் போனார். அங்கே அருமையான ஒரு தயாரிப்பாளர் கவிதாலயா சரவணன் கிடைச்சார். அது அவருடைய உழைப்பு, இவருடைய நம்பிக்கை. அந்த படம் உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு. ஆனால் ராதாரவி சார் மட்டும் எங்கிட்ட ஷெட்யூல் முடிச்சுன்னு சொன்னார், மாப்பிள்ள கேமராமேன் சூப்பராக பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்னார். அப்படின்னு நான் நடிக்க போன இடத்துல அதை உணர்ந்தேன். சூப்பரான அருமையான கேமராமேன். எந்த இயக்குநர்களும் இவரை பயன்படுத்தலாம். அதிக நாட்கள் வராது, லைட்டிங் பெருசாக இருக்காது, நல்லபடியாக பண்ணிக்கூடிய அருமையான ஒரு கேமராமேன். வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படம் ராமதேவும் படம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுதான் நாங்கள் வந்ததே ரவிமரி அக்கா தான். இந்த யூனிட்டை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் இங்கே வந்தோடனே டைரக்டர் பேசுனதை கேட்டோன்னே ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அவர் மண்டையிலேருந்து பேசலை, இதயத்திலேருந்து மனசுலேருந்து பேசுகிறாரு. அவர் மனசுக்காக இந்த படம் மாபெரும் விட்டு எடுத்து தெரியுது. கைத்தட்டுங்க. அவரை பற்றி தானே பேசலாம். உங்க எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ரவி மரியா அப்படின்ற பேர் வந்து மரியா அவரோட மனைவி பேர். வந்திருக்காங்களா? மனைவி மேல அவ்வளவு நேசமும் பாசமும் கொண்டவர், குடும்பத்தை அவ்வளவு அழகா நேசிப்பவர். அவரோட வெற்றி வந்து அவர் மனைவியை மதித்த அந்த மரியாதையில தான் தொடங்குச்சு நான் நினைக்கிறேன். ரவியா இருந்தவர் ரவி மரியா மாற காலத்துல இருந்து எனக்கு தெரியும். இங்க கூட்டத்துல ஒரு 500 பேர் இருந்தாங்கன்னா 500 பேரும் 100% வாழ்த்தக்கூடிய சினிமா இருக்கக்கூடிய ஒரே நபர் எனக்கு தெரிஞ்ச ரவி மரியா தான் நினைக்கிறேன். பாகுபாடு இல்லாத எல்லா மனிதர்களையும் சமமாக நடத்தக்கூடிய பேரகம் இருக்கு ரவி மரியாட்ட. அவர் ஒரு படத்துல வந்து நான் திருநங்கையார் நடிக்க வச்சேன். நீங்களாம் ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பெரிய முரட்டு மனுஷன் எப்படி திருநங்கையார் நடிச்சாரு. மீசையில எடுத்தாரு, மொத்த உடம்புல கத்தனை முடியை வலிச்சுட்டு படத்துல வந்து ஒரு பரதநாட்டியம் ஆடிக்கிட்டே வந்து ஃபைட் பண்ண மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும். அதுக்காக பரதம்லாம் போய் கத்துட்டு வந்து நடிச்சாரு. இந்த மாதிரி அவரை பற்றி நிறைய டெடிக்கேஷனான விஷயங்கள், அவருடைய ஈடுபாடு அர்ப்பணிப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரவிமரியாட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது. எந்த வேலை செஞ்சாலும் அதை முழுமையா 100% செய்வார். 99.9 கூட செய்ய மாட்டாரு. ஒரு முறை நான் கேட்டேன், சினிமால ஜெயிக்கிறது அப்படின்றது கிணத்துக்குள்ள இருந்து எந்திரிக்கிற மாதிரி. 99.9 நீ எந்திரிச்சாக்க கீழே விழுந்துருவா. ஸோ 100% ஒரு வேலை செஞ்சாதான் வெளியே வர முடியும்னு சொல்லி அந்த ஈடுபாட்டு டெடிக்கேஷன் தான் அவர் இன்னைக்கு ஹீரோவா மாத்திருக்கு நான் நினைக்கிறேன். அடிக்கடி கேட்பாரு, என்னுடைய தொடர்ந்து 3 படம் நடிச்சாரு. இப்ப சமீபத்தில் படம் அவர் பயன்படுத்த முடியல. முந்திக்கு வந்து ஒரு சாதாரண நடிகனாக இருந்த உன்னை வந்து சின்ன சின்ன ரோலில் பயன்படுத்த முடியும். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முழுமையான நடிகனை மாறிட்ட உன்னை சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் கூப்பிட முடியும். நீ வந்து இப்போ வந்து பி கிரேட்லேருந்து ஏ கிரேட் ஆர்டிஸ்டாக மாறிக்கிட்டு இருக்கிற, அதனால கரெக்டான டைமில் கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறேன். அது நிச்சயம் அடுத்த படத்தில் நடந்து நம்புகிறேன். ரவிமரியா மனசுக்காகவும் இந்த யூனிட்டுக்காகவும் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். பெருமதிப்புக்குரிய பாக்யராஜ் அவர்களே, திரைத்துறை வல்லுநர்களே, இயக்குனர் ராம்தேவ் ஒரு நல்ல படம் ஒன்றை, நகைச்சுவையான படம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறார். வெகு வேகமாக எடுக்கக்கூடியவர். 5 நாளில் எடுப்பதை 3 நாளில் எடுத்து விடுவார். அவ்வளவு வேகமாக அவருடைய கேமராமேனும் அவருக்கு உதவியாக இருந்தார். அவரே தான் பட தயாரிப்பாளராக தொடங்கினார். பிறகு வண்டி கொஞ்சம் தூரம் போய் நின்று விட்டது. பிறகு ஒரு தயாரிப்பாளர் தேவைப்பட்டார். அவருடைய சொந்த ஊரிலே இருக்கிற கவிதாலயா சரவணனை அவர் எப்படி மடக்கினார் என்பதில்தான் அவருடைய மாபெரும் பெருமை. அவருடைய வீட்டிலேயே எடுத்தார். அவரையும் ஒரு கதாபாத்திரமாக்கினார். அவரையும் இந்த கதையில ஈடுபட வைத்தார். முழு படமும் அவருடைய வீட்டில் தயாரிக்கப்பட்ட படம் தான். இந்த படத்தின் மூலம் கவிதாலயா சரவணனின் நட்பு எனக்கு ஏற்பட்டது என்பது ரொம்ப தகுதி வாய்ந்த பெரிய மனிதர். அவர் ஏதோ கிராமத்திலிருந்து இரட்டை மாட்டு வண்டியில் வந்தது போல அவர் சொல்லிக் கொண்டாரே தவிர அவர் பெரிய செல்வர். அதனாலே
பரவாயில்லப்பா உனக்கு உதவி செய்யறேன், 2 தடவை நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்ற செலவு வந்தா அந்த செலவு திரும்பி வந்துருதுன்னு வச்சுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப தைரியமாக இந்த படத்திற்கு அவர் உதவி செய்ய முன் வந்தார். ஆகவே இடையில தயாரிப்பாளராக வந்து இந்த தயாரிப்பை முழுமைப்படுத்தி இப்பொழுது இந்த படம் வெளிவருகின்ற அளவிற்கு அதை கொண்டு செல்லுகின்ற ஒரு ஆற்றலான மனிதரை இவர் பெற்றதுதான் இவருடைய திரை வாழ்வினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்று நான் சொல்லுவேன். எல்லாரும் சொன்னார்கள் அவருடைய ஒரு இயக்குனராக இருந்து நடிகராக வந்து எல்லாருமே அவரை பற்றி பேசுகின்றார்கள். அப்படி அந்த பேச்சுக்கு உரியவர் தான் அவர். ராம்தேவ் இந்த காட்சிகளை ரொம்ப நகைச்சுவையாக அமைத்திருக்கிறார். நான் கெடுமதியாளனாக வில்லனாக நடித்திருக்கிறேன், பிற வேடங்களில் நடித்திருக்கிறேன். நான் நகைச்சுவையாக படம் முழுவதும் ஒரு பகுதியிலே நடிப்பது என்பது இந்த படத்தில் எனக்கு கை வந்தது. மிகவும் ரசித்து நான் அதை நடித்தேன். அதையெல்லாம் இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை, ஆனாலும் சொல்லுகிறேன். எந்த ஒரு கதையும் எந்த ஒரு படமும் காலத்தை தாண்டி இருக்க முடியாது. ஹரிதாஸ் வந்த உலகத்தில் மாற்றம் விரும்புகின்ற போது பராசக்தி வருகிறது. இப்படி எந்த ஒன்றும் காலத்தை தாண்டி எவனாலும் கதை சொல்ல முடியாது. காலத்திற்கு உட்பட்டு காலத்தை வாங்கி கொண்டு கதை சொல்லுகிறவன் வென்று விடுவான். பாக்கியராஜ் ஒரு சிறந்த கதையாசிரியர். அது ரொம்ப காலத்தையும் சமூகத்தையும் உள்வாங்கிக் கொள்ளுகிற ஆற்றல் நமக்கு இருந்து அதை கலை வடிவத்தில் வெளிப்படுத்துகின்ற போது அது மிகப்பெரிய வெற்றியை பெறும். மகாபாரதங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் எழுதப்படுவதில்லை என்று நான் நினைப்பேன். மகாபாரதத்தில் உள்ள தர்மபுத்திரனை உருவாக்க பாரதி ராஜா அல்லது நம்முடைய இந்த இயக்குநர்கள் எல்லாம் போதாது, அதுக்கு வியாச முனிவர் வேண்டும். ஒரு தர்மபுத்திரனை அந்த பாத்திரத்தை வடிவமைப்பதற்கு அவன் என்னென்ன சிறப்புகளை உடைய பாத்திரமாக வடிவமைக்கப்பட்டானோ 3000 ஆண்டுகளாக அவனுக்கு நிகரான இன்னொரு பாத்திரத்தை வாழ்க்கையிலும் சந்திக்கவில்லை, நாம் இதிகாசங்களிலும் சந்திக்கவில்லை. அவனை படைப்பதற்கு அவனை விட ஆற்றல் வாய்ந்த கதை தலைவன் வேண்டும். அதனால தர்மபுத்திரனை வியாசனை தவிர வேறு யாரும் படைக்க முடியாது. அதே மாதிரி சொல்கிறேன், நான் படித்த கதைகளிலேயே ரொம்ப சிறந்த கதை ரீசரக்ஷன். அதை டால்ஸ்டாய் எழுதினார். டால்ஸ்டாய் காந்திக்கு முன்னோடி. அந்த ரீசரக்ஷன் கதையை எத்தனையோ முறை நான் படித்திருக்கிறேன். இப்படி ஒரு கதை தலைவனை எப்படி ஒரு கதாசிரியனால் உருவாக்க முடிந்தது என்று நாம் எண்ணி பார்த்தால் அந்த கதாசிரியனே அதனாலேதான் டால்ஸ்டாய் போன்ற ஒரு மிகச்சிறந்த கதை தலைவனை அந்த ரீசரக்ஷன் பெற முடிந்தது. ஆகவே தன் காலத்தில் நம்முடைய காலத்தை, காலத்தின் சரிவை, அரசியலின் சரிவை, இழிவை வெளிப்படுத்துகின்ற படமாக இந்த படம் அமைந்திருக்கிறது. எங்கேயோ தொடங்கி ஒரு சுதந்திர போராட்டத்தில் புடம் போட்டு வந்த தலைவர்கள் நாடாளுகின்ற தன்மை வேறு. அவர்கள் அரசியல் என்பது அதிகாரம் என்று கருதி வளர்ந்தவர்கள் இல்லை. அரசியல் என்பது தொண்டு, அரசியல் என்பது தியாகம், அரசியல் என்பது நேர்மை. இன்று ஒரு 30 ஆண்டு காலம் சிறைகளிலே வாழ்ந்து நெறிப்படுத்தப்பட்டு பிறகு ஆட்சி தலைவனாக வருகிறவர்கள். மேடையில் வந்திருக்கும் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும் ரியாத் சார் அவர்களுக்கும் நிறைய பேர் போயிட்டாங்க. பேரரசு அவர்களுக்கும் உதயகுமார் சார் அவர்களுக்கும் நாஜில் சந்து சார் அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் ரங்கநாதன் அவர்களுக்கும் கேமராமேன் மற்றும் இந்த படத்தோடைய டீம் வந்து கேமராமேன், மியூசிக் டைரக்டர், ரைட்டர்ஸ் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் தலைவா ரவி என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல, நான் வந்து பெருசாக அதை கான்செப்ட் பண்ணல. இல்லை சார் எல்லாம் இருக்காங்க சார், ராதாரவி சார் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அதுக்குள்ள நானும் இருக்கேன். ஒரு ஹீரோ சப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. பட் இங்கே பார்க்கும்போது 2 சாங் வந்தது. சாங்கோட பிகினிங் வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னோட அது ரவி டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு சின்ன ஹியூமரும் அதில் மிக்ஸ் ஆகி வரும்போது அந்த சாங் ரொம்ப நல்லாவே இருந்தது. அந்த சாங் நல்லா இருக்கேன் ரவி. ஏன்னா ரவி வந்து என்னுடைய படத்துலேயே வந்து அப்பப்போ ஆடிட்டு இருப்பாங்க. வந்து ஏதாவது ஒரு படத்துல ஒரு மனகுந்தி பறவையில் வந்து இந்த கருவுன்ற மனம் என்று சிரிக்கட்டும் அப்படிங்கிற பாட்டு வந்து நாகேஸ்வரர் ஆடின பாட்டு. அது
ஷூட்டிங் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். ட்ரெயின் செட் பண்ணிட்டு இருந்தோம். இவரும் சாம்ஸும் சேர்ந்து அந்த சீஷோட ஓரமாக டான்ஸ் ஆடுறாங்க. அவர் இதை வைக்கலாம் அப்படின்னு நம்மகிட்ட சொல்ல மாட்டார். அந்த இடத்துல ஒரு லீடு அவரே வந்து யோசிச்சு பண்ணி கட்டிட்டு இருப்பாரு. ஆனால் அதையும் சொல்ல மாட்டார் அவர். அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நான் வந்து ட்ரெயின் போடலையும் மும்பரமாக இருந்தாருன்னா திருப்பி பார்க்குறேன், யாரும் பாட்டு போகிறாங்க, இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் என்ன சுச்சுவேஷன் பிரகாரம் ரவி சீரியஸாக இருக்கணும், அது ஆடக்கூடாது. ரவி நீங்கள் ஆட வேணாம், புளியும் வந்து சாங்ஸும் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் டைலாக் போட்டுருவாங்க, அவங்களோட நான் நல்லா ஆடுவேன்டா அப்படின்னு. சங்கத்தின் செயலாளர் அன்பு அண்ணன், இயக்குனர் எழுத்தாளர் திரு லியாக்கத் அலி கான் அவர்கள். மேடையிலே திரைத்துறையிலும் அரசியல் துறையிலும் சாதனை புரிந்த அன்பு மாப்பிள்ளை அமர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் மிகவும் பெரிதாக நேசிக்கக்கூடிய எங்கள் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தலைவர் பாக்கியராஜ் அவர்கள் உட்பட நான் மாப்பிள்ளை என்று அன்போடு அழைக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் அவர்கள் முதற்கொண்டு அத்தனை என் கலையுலக சகோதரர்களுக்கும் என் வணக்கம். ஊடக பத்திரிகை சகோதரர்களுக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். இந்த விழா ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, இதை தொடங்கி வச்சவரே சி ரங்கநாதன் தானே சொன்னாங்க. அதாவது ஒரு படம் தொடங்கி இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்காக ஒரு ஆடியோ நடக்கிற அளவுக்கு யாருக்கும் வெளியே தெரியாம இந்த ரங்கநாதன் அவர்கள் இப்படி ஒரு பல பேருக்கு உதவி செஞ்சு ஒரு படத்தை உருவாக்கி கொடுத்திருக்காரு. உண்மையில ரொம்ப மகிழ்ச்சி. ரவிமரி அவர்கள் இதே மாதிரி ஒரு மேடையில் அவர் அப்பதான் வந்து எழில் சார் படத்துல எல்லாம் நடிக்க ஆரம்பிச்ச நேரம் நான் சொன்னேன், தம்பி பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு, இப்ப நான் அவரும் ரொம்ப நெருக்கம். அப்ப அதிகம் நெருக்கமில்லாத இடம் நேரத்துல கூட நீ ரசிகர்கள் மனசுக்குள்ள போயிட்ட, குடும்பங்களுக்குள்ளேயும் போயிட்ட தம்பி, நீ நிச்சயமா பெரிய லெவல்ல வருவ அப்படின்னு சொன்னேன். அதே போல இந்த மேடையில் சொன்னேன், இன்னும் பெருசா அவர் வருவார். எல்லாரும் வந்து தயாரிப்பாளர் பத்தி இயக்குனர் பத்தி போது எல்லா விஷயமும் சொன்னாங்க. இந்த அரசியல் படங்களை பத்தி சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு சிக்கலான அரசியல் படங்கள் நிறைய எழுதுனவன் நான் தான். நிறைய சென்சார் பிரச்சனையில நிறைய சந்திச்சிருக்கேன். இதை நான் சொன்னோம்னா கொஞ்சம் வேற மாதிரியான கலர் கிடைக்குங்கிறதுக்காக சொல்றேன். தம்பி ராம்தேவுக்கு அது பிரயோஜனப்படலாம். செல்வமணி சொல்லும் போது ஆரம்பிச்சாரு மக்களாட்சி படத்தை பத்தி. அந்த காலத்துல வந்து எங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் இருந்தது, ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னாரு. அந்த படமும் மக்களாட்சி நாயகன படம் தான். அந்த படம் சென்சார் வந்து சென்னையில பண்ணல, மம்முட்டி சாருடைய ஹெல்ப்ல கேரளா போய் பண்ண படம் சென்சார் மக்களாட்சி. இப்ப ஞான ராஜசேகர் சென்சார் ஆபீசர் சொன்னார் என்கிட்ட, ரொம்ப புத்திசாலித்தனமாக நீங்க கேரளா போய் பண்ணிட்டீங்களா அப்படின்னாரு. ஏழை ஜெயலலிதா விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச படம், தயாரிப்பாளர் பெங்களூர் சேர்ந்தவர், அவங்க பெங்களூர் ஆபீஸ் இருக்கு. அந்த படத்தை சென்சார் வந்து பெங்களூர்ல பண்ணோம். முடிச்சுட்டு நானும் இப்ராஹிம் ராவுத்தரும் சென்சார் ஆபீசர் கூட இந்த சில கட்ஸ் கொடுத்தாங்க. சரி இந்த கட்ஸ் எல்லாம் இல்லை சார், கொஞ்சம் விட்டுருக்கிட்டு ஆர்கியூ பண்றதுக்கு ஆரம்பிக்க சொன்னாரு. நீங்க கொடுத்த கட்ஸோட இப்பயே போனீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும். கொஞ்ச நேரம் ஆனா கூட சென்னைக்கு தகவல் போயிடுச்சு, இந்த படம் வராது என்னன்னாங்க. அப்படியே வந்துட்டோம். இது ஏழை ஜாதி. மாநகர காவல் ஏவிஎம் படம், அது அரசியல் படம். சென்சார் அதை எழுதுனா நான் தான் எழுதுனேன். உட்கார்ந்துருக்காங்க சரவணன் சார் குறுக்க நெருக்கு நடந்துகிட்டே இருக்காரு. படம் முடிஞ்சு சென்சார் அதிகாரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஜாலியா வந்து பக்கத்துல இருந்த நண்பர்கிட்ட, சரவணன் சார் ரொம்ப டென்ஷன்ல அலைகிறா இருந்ததுமே காதுல கேட்டுருச்சு. திரும்பி பார்த்தாரு, 150 படம் இது வரைக்கும் எந்த படத்துக்கும் சென்சார் வாசல் இப்படி டென்ஷன்ல நான் நின்னது இல்லை, நீங்க நிக்க வச்சுட்டீங்க அப்படின்னாரு. வந்துருச்சு. ஏன்னா இந்த சென்சார் அதிகாரிகள் எப்படின்னா ஒரு படத்துல உன்னை விடுவாங்க, அதே வேற ஒரு குரூப்பாகும், அதே டைலாக்கோ அதே விஷயம் விட மாட்டாங்க. நம்ம அதை ஆர்கியூ பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. அந்த படத்துல அந்த டைலாக் விட்டுறீங்களே, இந்த படத்துல டைலாக் விட்டீங்களா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது வேற டீம், இது வேற டீம். நான் பூந்தோட்ட காவல்காரன் ஒரு விஜயகாந்த் படம்,
எஸ் சந்திரன் சார் நானும் பேசிட்டு இருந்தோம். அவரை எப்படி காமெடியா பண்ணும் போது நாவல் நெடுஞ்செழியன் உங்களுக்கு தெரியும், அவரு மெல்லிசா மீசை வச்சிருப்பாரு. ஒரு பேசும்போது அவருடைய பேச்சே வந்து ஒரு விஷயத்த ஒரு வார்த்தையோட பிடிக்க மாட்டாரு. நான் சந்தோஷப்பட்டேங்கிற மேற்ற நான் சந்தோஷப்பட்டேன், மகிழ்ச்சி அடைந்தேன், உகையுற்றேன், ஆனந்தப்பட்டேன், இப்படி ஒரு 4-5 வார்த்தை போட்டு முடிப்பாரு. நாவலர் நெடுஞ்செழியன் மாதிரியே மீசை வச்சு அவர் என்ன மேடையில் பேசுவாரோ அதே ட்ரெண்ட்ல பேசியிருப்பாரு. இந்த படம் சென்சார் போகுது. படம் முடிஞ்சது 3 மணி நேரம் வெளியே வரல சென்சார் அதிகாரிகளும் உறுப்பினர்களும். இப்ராஹிம் வந்து தவிக்கிறாரு, 3 hours ஆச்சு இன்னும் வரல அப்படின்னு. கூப்பிட்டாங்க, உள்ள போனோமா, அவங்க கேட்டாரு ஆபீசர், உறுப்பினர் உட்காந்துருக்காங்க, அந்த எஸ் சந்திரன் கேரக்டர் நீங்க யார் மனசுல வச்சு பண்ணீங்க அப்படின்னாரு. நான் உன்னை யாரையும் மனசுல வச்சு பண்ணல சார் அப்படின்னு. இல்ல நீங்க ஒரு அரசியல் தலைவரை மனசுல வச்சு பண்ணீங்க இல்லைன்னு ஆர்கியூ பண்றேன். ஒரு சீன் வராது இல்ல, அவருக்கு 2 அசிஸ்டன்ட் வருவாங்க எஸ் சந்திரனுக்கு. ஒரு வில்லன்கிட்ட வந்து ஒரு தப்பான ஒரு நியூஸ் சொல்லி விட்டு நம்பர் 1 போ அப்படிம்பாரு, ஒருத்த போப்பான். நம்பர் 3 போ அப்படிம்பாப்புல. நம்பர் 2 யாருன்னு ஒருத்தன் கேட்பான். எப்பவுமே நான் தான் பாரு. அண்ணன் அரசியலுக்கு தெரியும், என்ன நெடுஞ்செழியன் எப்பவுமே நம்பர் 2 இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க யாரை மனசுல வச்சு பண்ணலன்னு சொல்றீங்க, இந்த சீனுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. 1 போனீங்க, நம்பர் 2 யாருன்னு கேட்டீங்க. எனக்கு என்ன பதில் சொல்ல தெரியல. உண்மையை சொல்லுங்க, சொன்னா விட்டுறோம், சொல்லலைன்னா நான் கேரக்டர் தூக்கிறோம். இப்ப யோசனை பண்ணுங்க, சொன்னா ஆமாங்கன்னு சொல்லி தூக்கிட்டா சிக்கல், இல்லைன்னு சொன்னாலும் தூக்கிடுவாங்க மாதிரி. ஆமா சார் நான் ஒத்துக்கிட்டேன், நான் ஒரு நடிச்சல் மாதிரி, பட் தப்பா காட்டலையே சார் அப்படின்னு சொன்ன பிறகு விட்டாங்க. அப்போ அவரு ராகவன் அப்படின்னு நினைக்கிற அந்த தேர்தல் அதிகாரி, தாய்மொழிங்கிற ஒரு படம், தாய்மொழிங்கிற ஒரு படத்துல ஒரு பஞ்சாயத்து சார்ல உட்காந்து மன்சூர் அலிகான் வருவாப்புல வில்லன். மன்சூர் அலிகான் வரும்போது பஞ்சாயத்து தலைவர்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க. அப்ப நான் ஒரு டைலாக் போட்டிருந்தேன். கூட்டத்தில் ஒருத்தர் பேசுறான், சட்டசபையில முதலமைச்சர் வரும்போது சபாநாயகர் எந்திரிச்சு நிக்கிற மாதிரி இவங்க பாருங்க பஞ்சாயத்து தலைவரே எந்திரிச்சு நிக்கிறான்னு போட்டேன். லேடி 3 பேரு வைக்கலாம், அந்த சீனை தூக்கணும் அப்படின்னாரு. அந்த டைலாக் எல்லாம் நான் அதை மட்டும் கேட்கிறேன், லேடிஸ் எதுக்கு மாசு இல்ல நீங்க வந்து தப்பா எழுதிருக்கீங்க. என்ன எழுதிருக்கீங்க? சட்டசபையில முதலமைச்சர் அப்ப வந்து ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் வரும்போது சபாநாயகர் எந்திரிச்சுக்க மாதிரி சபாநாயகரை நீங்க அசிங்கப்படுத்துறீங்கன்னாரு. இப்ப நான் சொன்ன இந்த மட்டும் சபாநாயகரை நான் அசிங்கப்படுத்தல, சபாநாயகர் அவரே அசிங்கப்படுத்திக்கிட்டாரு. இது நாட்டுல நடந்துச்சா இல்லையான்னு கேட்டுமே ஆர்கியூ பண்றாங்க. இல்லம்மா நாட்டுல என்ன நடந்துச்சோ அதை சொல்லியிருக்கேன், நடக்கிறத சொன்னீங்கன்னா கட் பண்ணும் போது அந்தமா உணர்ச்சி வசப்பட்டு இல்ல நீங்க இப்படி விட்டா ஜெயா கோச்சுக்கோ அப்படின்னா, அதாவது அந்த அம்மாவுக்கு ஃப்ரெண்டு போருக்கு ஜெயா கோச்சுக்கோ அப்படின்னா அதை அப்படியே எழுதி கொடுங்க தூக்கிங்க அப்படிங்க. அதை மட்டும் எழுதி கொடுக்க சொல்றீங்கன்னாங்க. சொல்லிட்டு கடைசியில் இதை மட்டும் எடுத்துருக்கோ, ஏற்கனவே 6 கட்டு கொடுத்துருக்கோம்ல அந்த கட்டை வேண்டாம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. இதை மாதிரி நிறைய சென்சார்ல அரசியல் படங்கள்லாம் பிரச்சனை வரும். ஒவ்வொரு அரசியல் சார்ந்தவர்கள் நிறைய பேர் சென்சார் உறுப்பினர்களா இருக்காங்க. நாம சாமர்த்தியமா சொல்ற பதில்கள்லையும் அதுல வந்து அவங்க பதில் சொல்ல முடியாம விட்டாங்க. இதுதான் உண்மை. நம்ம வந்து பேசாம அமைதியா சரி சார் அந்த கட் நாங்க கட் பண்ணிடுறோம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிடுது. எந்த சீனா இருந்தாலும் உதாரணம் வச்சுக்கோங்க, இந்த சீனை நீங்க தூக்கல இந்த நாட்டில் நடக்கலையா அப்படின்னு நீங்க கேள்வி கேளுங்க. இப்படி எல்லாம் கேள்வி கேட்டோம்னா இதை பண்ண நிச்சயமா தப்பிச்சு வந்துடும். அவருக்கு நகைச்சுவை வரும், வில்லனா பண்ணுவாரு, ஒரு சென்டிமெண்ட் கேரக்டர் பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அது ஹைலைட்டு சிரிக்கிறது தான், சிரிக்க வைப்பாரு. இந்த படத்துல சிரிக்க வைக்க போறாரா எல்லாரையும் சிக்க வைக்க போறாராங்கிறது படம் வந்து தெரியும். நன்றி, வணக்கம்.